கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட புரோக்கன் ஹார்ட் வித் ஜீசஸ் அப்படிங்கிற சேனல் மூலமா மறுபடியும் உங்களை எல்லாரையும் சந்திக்க கர்த்தர் கிருபை செய்தால் அதற்காக இயேசுப்பாவுக்கு கூடான கொடி ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறேன். இந்த நாளிலுமாக உங்களோட கூட பகிர்ந்து கொள்ளுகிறதுக்காக நான் எடுத்துக்கிட்ட வேத வசனம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாட்டில் யாத்ராகமங்களின் புஸ்தகம் 33வது அதிகாரம் வசனம் 14-15. யாத்ராகமம் 33:14-15. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவன் அவரை நோக்கி, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். என்ன ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு வசனம் இல்லையா? நம்மள எத்தனை பேருக்கு இந்த ஒரு நம்பிக்கை கடவுள் நமக்கு தந்திருக்காரு? இல்ல, நம்ம கடவுளோட கூட பயணம் செய்யறோம், கடவுள் நம்மளோட கூடவே இருக்கிறாரு, அவரோட பிரச்சனை நம்மளோட கூட இருக்கிற நம்மள எத்தனை பேர் அதுல விசுவாசிக்கிறோம், எத்தனை பேர் அதை எடுத்துட்டு போனோம் அப்படிங்கறதுதான் இந்த நாள்லயும் நம்ம சிந்திக்க வேண்டிய விஷயம். ஆகவே இந்த வசனத்தை வாசிக்கும் போதே நமக்குள்ள ஒரு தைரியம் வருது இல்ல, அவருடைய சமூகம் என் கூட இல்ல, எனக்கு எங்க போயிருது, எனக்கு முன்னாக போயிருது, நான் எனக்கு முன்னாடி என்ன ஒரு கோணலான பாதையில இருந்தாலும் சரி, என்ன ஒரு கஷ்டமான பாதைகள் இருந்தாலும் சரி, அவர் போய் அதை சரி பண்ணிடுவாரு. அவருடைய சமூகம் எனக்கு முன்பாக போகுது, நான் அவரை பின்பற்றி வருவேன் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கைக்குரிய வசனமாக இதை காணப்படுது. ஒரு எக்ஸாம்பிளுக்காக, ஒரு குழந்தை எப்போ ரொம்ப தைரியமா காணப்படுது, அவங்களோட பேரண்ட்ஸ் அவங்களோட கூட போனாலோ இல்ல அவங்களுக்கு முன்னாடி போயிட்டு, நீ என்ன பின்னாடியே ஃபாலோ பண்ணி வந்துரு, அப்பா முன்னாடி போற, நீ கரெக்டா என்ன ஃபாலோ பண்ணி பின்னாடி வந்துரு அப்படின்னு சொல்லும் போதுதான் அந்த குழந்தைக்கு ஒரு நம்பிக்கை வருது. அதே மாதிரிதான் நம்முடைய ஆண்டவர் நம்மகிட்டே அதான் சொல்றாரு, என்னோட சமூகம் உனக்கு முன்பாக செல்லுது அப்படின்னு. ஆகவே இந்த 2 வசனங்கள் 3 விஷயத்தை குறிக்குது. அதை தான் நான் இன்னைக்கு உங்களோட கூட பகிர்ந்துக்க போறேன். முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவருடைய கிருபை மற்றும் அவருடைய மன்னிப்பு. கிருபையும் மன்னிப்பும் எப்படி இந்த இடத்துக்குள்ள அடங்கி இருக்கு அப்படின்னு நான் சொல்றேன்னா, இதோட முந்தின அதிகாரம் நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா தெரியும். இந்த இஸ்ரவேல் மக்கள் அந்த கடந்து வர பாதையில என்ன பண்றாங்க அப்படின்னா, அவங்களுக்காக அவங்களோட பொண்ணு எல்லாத்தையும் அழிச்சு ஒரு பொன் கன்றுக்குட்டியை உண்டாக்கிக்கிறாங்க அவங்க சேவிக்கிறதுக்காக. ஆண்டவர் அதனால அவங்க மேல கடும் கோபம் படுறாரு. இந்த இடத்துல நான் அவங்களை அழிச்சு போட்டுட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அந்த இடத்துலதான் அவங்க ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும் போது, நம்ம மன்னிப்புக்குரிய அந்த ஆண்டவர் நமக்கு மன்னிப்பு அருள்வது இல்லாம அதுக்கு கூட அவருடைய கிருபையை தராரு. என்னுடைய சமூகம் எங்க போகும், உனக்கு முன்பாக போகும்னு சொல்லி மன்னிச்சதோட கூட இல்லாம நமக்கு இந்த காலத்துல மன்னிக்கிறதே பெரிய கஷ்டமா இருக்கு இல்லையா? மன்னிச்சுட்டா கூட இனிமேல் ஃபர்தரா நான் அந்த இடத்துல வரமாட்டேன் அப்படின்னு சொல்ற இந்த காலகட்டத்துல அவரு மன்னிச்சதும் மட்டும் இல்லாம என்னோட சமூகம் உங்களுக்கு முன்பாக செல்லும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுக்கிறாரு. 2வதாக அதுல குறிக்கப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவருடைய வாக்குறுதி, காட்ஸ் ப்ராமிஸ். ஆகவே அவர் சாதாரணமா சொல்லல, நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லல, ஒரு உறுதியா சொல்றாரு, ஒரு நம்பிக்கையோட ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறாரு. நமக்கு தெரியும், இந்த உலகமே ஒளிஞ்சு போனாலும் அவருடைய ப்ராமிசஸ் அல்ல, அவர் நமக்கு கொடுத்திருக்க வாக்கு தத்தங்கள் ஒருபோதும் ஒளிந்து போகிறது கிடையாது. ஆகவே அவருடைய வாக்கு தத்தம் கொடுக்கிறாரு, என்னோட சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு என்ன பண்றேன், நான் உனக்கு இளைப்பாறுதல் தரேன், நான் உனக்கு சமாதானத்தை தரேன், நான் உனக்கு கிருபை தரேன் அப்படின்னு சொல்லி நமக்கு நம்பிக்கையோட கூட நமக்கு ஒரு வாக்கு தத்தம் தராரு. 3வது என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, அவருடைய பிரசன்ஸ், அவருடைய பிரசனம். அந்த 15வது வசனத்தை பாத்தீங்கன்னா அவரு சொல்றாரு, மோசே ஆண்டவர்கிட்ட சொல்றாரு, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமற் போனா நீங்க என்ன பண்ணாதீங்க, அந்த இடத்துல இருந்து எடுத்துட்டே போகாதீங்க. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலும் அதே மாதிரி தாங்க. நம்முடைய வாழ்க்கை நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கோ இல்ல இன்னையில இருந்து நாளைக்கு நம்மளோட அந்த டே நம்ம பார்க்கணும்னா கூட அவருடைய பிரச்சனை நமக்கு ரொம்ப இம்பார்ட்டண்டா தேவை. இப்போ இருக்கிற இந்த ஒரு பிஸியான உலகத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிஸி நம்மளுடைய ஒர்க்ஸ், நம்மளுடைய குழந்தைங்க, நம்மளுடைய குடும்பம், நம்முடைய பணம், நம்முடைய வீடுகள், நம்மளுடைய அந்தஸ்துன்னு அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிற நம்முடைய அப்பா நம்மளோட கூட இருக்கிறாங்களா, என்னோட தங்கச்சி என்னோட கூட இருக்கிறாளா, என்னோட கணவர் என்னோட கூட இருக்கிறாரா, என்னோட குழந்தை என்னோட கூட இருக்கிறாரா, அவங்களோட பிரசன்ஸ் இருக்குதான்னு பாக்குற நம்ம ஆண்டவரோட பிரசன்ஸ் நம்ம கூட இருக்குதா அப்படிங்கிறத நம்ம பார்க்க மறந்தே போயிடுறோம். தேடாம இல்ல, மறந்தே போனோம். அந்த ஒரு கண்டென்ட்டே நம்ம மறந்து போயிடும். அப்படி நம்ம ஒருபோதும் இருக்கக்கூடாது. இந்த ஒரு புதிய மாதத்துல அடி எடுத்து வச்சிருக்கிற நம்ம கண்டிப்பா இந்த ஒரு மாதத்தை ஒரு ஹோப்போடு எடுத்துட்டு போனோம். அந்த ஹோப்புக்கு அவருடைய சமூகம் நமக்கு முன்பாக இருக்கணுங்கிறது நம்முடைய மனதுல இருக்கணும்.
அது எல்லாத்தையும் விட தாண்டி அவருடைய பிரச்சனை நம்மளோட கூட இருக்கணும். ஆண்டவருடைய பிரச்சனை நம்மளோட கூட இருக்கும்போது, அவர் நம்மளோட கூட இருக்கும்போது அதை விட ஒரு பெரிய சந்தோஷம் நமக்கு இந்த உலகத்துல கிடையவே கிடையாது. அப்படி நீங்க இந்த ஒரு மாதத்தை எடுத்து போய் பாருங்களேன். இந்த மாதம் உங்களுக்கு ஒரு மிகவும் ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மாதமாக நீங்க இதுவரைக்கும் நீங்க உங்களுக்கு கிடைக்காத ஒரு சந்தோஷத்தை யூ கேன் ஃபீல் இட். ஆகவே இன்னைக்கு நீங்க ஒரு முடிவெடுங்க. நம்மளோட வாழ்க்கையில நம்மளோட எவ்ரி மினிட், நம்மளோட எவ்ரி செகண்ட்ல ஆண்டவருடைய பிரசனம் நம்மளோட கூட இருக்கும்போது, கர்த்தர் நம்மளோட கூட இருக்கும்போது நம்முடைய காரியங்கள் எல்லாமே நமக்கு அவர் வாய்க்க செய்வாரு. ஆகவே இந்த நாளிலுமாக நீங்க நம்பிக்கையற்றவங்களா இருக்கீங்களா? ஒரு வேதனையோட இருக்கீங்களா? எனக்கு யாரு சமாதானத்தை தருவா? எனக்கு யாரு இளைப்பாறுதல தருவா? என் கையை பிடிச்சிட்டு யாரு வருவா? என்னை கூட்டிட்டு போக யாருமே இல்லையே, என்ன இந்த இடத்துல இருந்து என்ன அடுத்த ஸ்டெப்ல எடுத்துட்டு போற யாருமே இல்லையே, எனக்கு சப்போர்ட்டுக்கு யாருமே இல்லையே, நான் வேதனையோட இருக்கிறேன் அப்படின்னு நீங்க வருத்தப்படுறீங்களா? கவலைப்படாங்க. கர்த்தருடைய சமூகம் உங்களுக்கு முன்பாக சென்று கொண்டிருக்கிறது. அவர் உங்களை தாங்குவாரு. அவர் காரியங்களை வாய்க்க செய்வார். ஆகவே இந்த நாளிலும் இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்களை தொற்றுக்கும் அப்படின்னு நான் ஆண்டவருக்குள்ள விசுவாசிக்கிறேன். மீண்டுமாக கர்த்தருடைய வார்த்தையோட கூட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, ஸ்தோத்திரம்.